ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? விக்ரமாதித்தன் கதைகளை முழுசாக தொடர்ந்து கேட்டுட்டு வரீங்களா? சரி வாங்க, இன்னைக்கு உள்ள கதையை கேட்போம். ஒரு ஊரில் கிரகபுஜ ராஜான்னு ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இருந்தாலாம். அவளை நல்ல அறிவாளியாக எல்லா வித்தையிலையும் சிறப்பாக தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய பல பாஷைகளை பேசக்கூடிய ஒருத்தருக்கு தான், ஒரு ஆல்ரவுண்டருக்கு தான் கல்யாணம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த ராஜா நினச்சாராம். அப்போ பக்கத்து ஊரில் கிரகபுஜ ராஜா எதிர்பார்த்த மாதிரியே எல்லா குவாலிஃபிகேஷன்ஸோடையும் உள்ள மணிமான்கிற ராஜா அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி பொண்ணு கேட்டு போயிருக்கிறாரு. அப்போ கிரகபுஜ ராஜா அவர்கிட்ட இருக்கக்கூடிய வித்தையெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ஓகே இவர் நல்ல மாப்பிள்ளை தான் நம்ம பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி தான் பொண்ணை அந்த ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. ஒரு நல்ல அறிவாளியும் நல்ல அழகான பொண்ணும் ரொம்ப நாளைக்கு ஒத்துமையாக ஒன்றா இருக்க முடியுமா என்ன? தெரியலையே. என்ன நடக்கும்னு பார்ப்போமா? ஒரு நாளைக்கு மணிமான் ராஜாவும் அவரோட ஒய்ஃபும் கட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் படுத்துருக்காங்க தூங்குறதுக்கு. அப்போது கட்டிலுக்கு கீழே எறும்பு கூட்டம் சாரையாக போய்கிட்டு இருந்துச்சான். அப்போ அதில் முன்னால் போய்கிட்டு இருக்கிற எறும்பில் சில எறும்பு அப்படியே மேலே ஏறி போகாமல் நின்றுக்கிட்டு இருந்துச்சான். அப்போ கீழே இருக்கிற எறும்பெல்லாம் மேலே நிற்கிற எறும்பை பார்த்து, ஏன்ப்பா இன்னும் போகாமல் இருக்கீங்க, போங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அதுக்கு முன்னால் இருக்கிற எறும்பெல்லாம் சொல்லிச்சான், மேலே கட்டில் ராஜாவும் ராணியும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, படுத்துருக்குறாங்க. அப்போ அங்கே கட்டில் இடம் இல்லையே, என்ன செய்கிறது, அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு கீழே இருந்த எறும்பெல்லாம் என்ன சொல்லிச்சுன்னா, இதுக்கு எதுக்கு போட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க, கட்டில் தூக்கி தூர போட்டுட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ ராஜாவும் ராணியும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்களே, அந்த நேரத்தில் அதை செஞ்சால் நல்லா இருக்குமா, நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யலாமா, அது தப்பு இல்லையா அப்படின்னு மேலே நின்ன எறும்பெல்லாம் சொல்லிச்சான். இந்த அரை தூக்கத்தில் படுத்துக்கிட்டு இருந்த இந்த மணிமான் மன்னனுக்கு அவருக்கு தான் எல்லா மிருக பாஷைகளும் தெரியுமே, எறும்பு பாஷையும் தெரிஞ்சிருக்குது. அதை வச்சுக்கிட்டு இந்த எறும்புகள் பேசுனதெல்லாம் கேட்டு நல்லா கேட்க சிரிச்சுட்டு வரோம். அப்போ பக்கத்தில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த அவரோட ராணி எழுந்திரிச்சு, நீங்கள் எதுக்கு இப்போ ராத்திரியில் எழுந்திரிச்சு உட்காந்து இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாளாம். ராஜா ராணி எறும்புகள்லாம் சுதாரிச்சு தான், அச்சோ அப்படின்னு ராணி கேட்ட உடனே, சரி இந்த ராஜாவுக்கு நம்ம பாஷெல்லாம் புரிஞ்சிருச்சு, இவர் இதை கேட்டு ஒய்ஃபுக்கிட்ட சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜாக்கிட்ட தான் பாஷையிலேயே சொல்லிச்சான். ராஜாவை கூப்பிட்டு, நாங்கள் பேசினதை நீ வெளியில் சொன்னீன்னா உங்கள் தலை வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிடுச்சான். அதை கேட்ட உடனே ராஜா ராணி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் பேசாமல் இருந்தாராம். நம்ம ராணி என்ன செய்கிறா, ரொம்ப நச்சிக்கிட்டே இருக்கா, நச்சரித்து கேட்குறா. அப்படி சொல்லி, அப்போ நீ என்கிட்ட உனக்கு என் மேலே பாசமே இல்லை, அதனால தான் நீ எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற, நீ இப்படி பாசமே இல்லாமல் இருந்தேன்னா நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். இதை கேட்டுட்டு ராஜாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சான். சரி, உன் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆனால் உன் கேள்விக்கு நான் பதில் சொன்னால் என் தலை வெடிச்சிடும். அதனால் நாளைக்கு சுடுகாட்டுக்கு போவோம், அங்கே போய் கட்டையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு நான் அது மேலே படுத்துக்கிட்டு நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், உடனே என் தலை வெடிச்சிடும், உடனே என்னைய மூடி வச்சுட்டு எனக்கு தலையில் கொல்லி வச்சுட்டு நீ போ அப்படின்னு சொல்லுவாராம். அவர் சொல்கிறத கேட்டுட்டு அதை நம்ப மாட்டாலாம் அந்த ராணி. சரி அப்படியா, அதை தான் பார்ப்போமே, வா நாளைக்கு போகலாம் சுடுகாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சுடுகாட்டில் கட்டையெல்லாம் அடுக்கி வச்சு அது மேலே படுத்துக்கிட்டு
ராஜா ராணியை பக்கத்தில் கூப்பிட்டு எறும்பு சொன்னதை வந்து பேசிக்கிட்டு இருந்தது சொல்ல போனாராம். அப்படி சொல்ல போகிற நேரத்தில் அவனுக்கு பக்கத்தில் நின்று 2 ஆடுகள் வந்து பேசிக்கிட்டு இருந்துச்சான். ஒரு ஆணாடும் பெண்ணாடும் இருந்துச்சான். அப்போ அதில் இருக்கிற ஒரு பெண்ணாடு வந்து ஆணாட்டை பார்த்து, அந்த கிணத்துல முளைச்சிருக்கிற புல்லை எனக்கு நீ பிடுங்கி கொடு அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ அவன் முதல்ல அந்த பெண்ணாடு ஆணாடு மாட்டேன் அப்படின்னுச்சான். திருப்பி பெண்ணாடு வந்து நச்சரித்து எனக்கு அந்த புல்லை பிடுங்கி கொடு சொன்ன உடனே ஆணாடு, ஏய் நீ என்கிட்ட வராத, என்ன உனக்கு புல்லை பிடுங்க போய் கிணத்துக்குள்ளே விட சொல்கிறியா நீ? உன் பொன்புத்தியை கேட்டு நடக்கணும், என்ன பைத்தியமா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணாட்டை விட்டுட்டு ஆணாடு அது பாட்டு ஒடியே போயிடுச்சான். இந்த பாஷையை கேட்டுக்கிட்டு இருந்த ராஜாவுக்கு எங்கேயோ பொறி டபக்குன்னு பிடிச்சிருச்சான். உடனே கட்டையை விட்டு எந்திரிச்சு ராணியை பார்த்து, ஏய் நீ என்ன என்னை கொல்ல நினைச்சியா? நீ எவ்வளோ பெரிய துரோகி, இனிமேல் நீ என் முகத்திலேயே முழிக்காத, நான் விழுந்தால் படுத்துக்கிட்டு சொல்கிறேன், செத்து போயிடுவேன், தலையில் கொல்லி வையின்னு சொன்னால் சரின்னு கேட்டு வந்து நீ வந்து படுக்க வச்சுட்டு சுடுகாட்டில், நீ என்னை கொல்ல வந்த துரோகி தானே, இனிமேல் நீ என் முகத்தில் முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவளை விரட்டிட்டு ராஜா வந்து அவரோட ஊருக்கு போயிட்டார். அங்கே போய் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். இந்த கதையை சொல்லி முடித்த வேதாளம் ஆட்டுக்கடா ராஜா இந்த 2 பேரில் யார் அதிக புத்திசாலி அப்படின்னு கேட்க, விக்ரமாதித்த மகாராஜா வந்து ஆடாக இருந்தாலும் பெண்ணு சொல்லிச்சின்னு அந்த பொன் புத்தியை கேட்காம இருந்ததில்ல, அதனால் அந்த ஆடு தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே வேதாளம் என்ன செஞ்சிச்சு, கட்டை அவிழ்த்துட்டு மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. விக்ரமாதித்தன் கதைகளை தொடர்ந்து கேட்டுட இந்த யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அன்புடன் உங்கள் பாட்டி.